ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகாத் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டாக அமையப்போகிறது. இந்த ஆண்டின் நிகழப்போகும் குரு பெயர்ச்சி 2026 அனைத்து ராசிகளிலும் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. நவ கிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடம்பெயர உள்ளார். கடகம் குரு பகவான் என்பதால் உச்ச வீடு என்பதால் இந்த பெயர்ச்சி பலருக்கும் ராஜயோகத்தை வழங்கப் போகிறது. அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு கன்னிராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற்று வருகிறார். இதனால் உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் வருமான ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. 11ஆம் இடத்து குருவால் பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாகவே வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். குறிப்பாக உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும். கூட்டு தொழிலில் மற்றும் சுய தொழிலில் பெரும் லாபங்கள் அதிகம் உண்டாகும். திருமண சார்ந்த விடயங்களில் தடைவிட்டு வந்தவர்களுக்கு வெகு விரைவில் திருமண காரியம் கைகூட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகி குடும்பத்தில் ஒரு அந்யோன்ய வாழ்க்கை நீடிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு இந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் நற்பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.